ராயப்பேட்டை செல்பேட்டா. இந்த மாங்காட் மார்க்கெட் கபாலி, மாங்காட் மார்க்கெட் கபாலி, மாங்காட் மார்க்கெட் கபாலி. கபாலி ஐயா உன்ன மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொன்னார். ஓகே வாங்கடா. வெளியூர் பட்டுவாடெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார். லட்சுமி, லட்சுமி, இந்த மாச செலவுக்கு பணம். பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு காப்பி கொண்டு வர. உனக்கு ஜாக்கெட் மணி. என்னப்பா ஜாக்கெட் மணி? பையனா இருந்தா பாக்கெட் மணி, நீ பொம்பளை ஜாக்கெட் மணி. அம்மா 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 அம்மா. அம்மா பிக்னிக் போறதுக்கு பணம் கேட்டேனே. கொடுக்காதே கொடுக்காதே, பணம் கொடுக்காதே, செல்லமும் கொடுக்காதே, கண்டிச்சு வாழ. அம்மா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடு. எதுக்கு? எதுக்கு யாருக்கு கொடுக்கறதுக்கு? பணத்தை யாருக்காவது ஐயோ பாவம்னு தர்மம் பண்ணிட்டு வருவீங்க. நான் தர மாட்டேன். கொடுக்காதேமா கொடுக்காத. அப்பாவுக்கு பணமும் கொடுக்காதே, செல்லமும் கொடுக்காதே, கண்டிச்சு வை. என்னடி ரெண்டு பொம்பளைங்களும் சேர்ந்து கலாடா பண்றீங்க? உங்க நன்மைக்கு அதான் சொல்றேன். இறக்கப்பட்டு பணத்தை யாருக்காவது கொடுத்துருவீங்க. நீ இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, நீங்க அப்பாவி ஏமாளின்னு சொல்றதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. என்னுடைய வேதனைக்கு காரணமே நீ இப்படி பேசுறது தானே. நீ என் மேல வச்சிருக்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மா நம்பாத. அப்பா சோப் போடுறாரு, உன்கிட்ட இருந்து பணம் பறிக்க பாக்குறாரு. நம்பாத. நீ சும்மா இருடி. இருங்க நான் பணம் தரேன். ஜாக்கெட் பண்ணி சொல்லிடுமா? பெரியம்மா வா மகனே, வாப்பா வா. ஐயோ மேரியம்மா, எனக்காக கஷ்டப்பட்டே நீ பழுத்து போயிட்ட, வாழ்க்கையில அடிபட்டே நான் பழுத்து போயிட்டேன். நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இன்னைக்கு 1ஆம் தேதி இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தேன். உனக்கு கொடுக்கிற பாக்கியத்தை தான் நீ எனக்கு கொடுக்கல, அதனால உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா? ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான். கர்த்தர்கிட்ட நான் வேண்டிக்கிறதே என் மகன் நல்லா இருக்கணுங்கிறது தானே அப்பா. சாரி. டிக்கெட் 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 டிக்கெட். டிக்கெட் சார், டிக்கெட் சார், டிக்கெட். எங்க போனா? உள்ள உள்ள உள்ளயா? என்ன உள்ள வெளியே விளையாடுறீங்களா? என்ன எங்க வேடிக்கை? தள்ளுங்க தள்ளுங்க. அம்மா எங்க போனோம்? அண்ணா நகர். அண்ணா நகரா? ரெண்டு ரெண்டா? என்னம்மா ரெண்டா? தேங்க்ஸ். அண்ணா நகர்லாம் வந்தாச்சு, இறங்க. மிஸ்டர், அதான் டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? வர்றதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க, போறதுக்கு ஒரே ₹1 தான் இருந்தது, அதுவும் உங்க ஜாக்கெட்டுக்குள்ள. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ். கண்ணு மூடுங்க. தேங்க் யூ. இந்த ₹1 செய்த பாக்கியம் கூட நான் செய்யல. ஷட் அப். தேங்க் யூ.
தீனதயாள் சார், உங்களை சும்மா சொல்லப்படாது, பார்த்தா ராஜா மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை நேர்ல பார்த்தது இல்லையே தவிர உங்க பேர்ல ஒரு ஓவர் பாசம். பார்த்து பார்த்து பாசத்துல வலிக்கு விழுந்துற போறீங்க. தமாஷு தமாஷு. ஆமா, ஒருத்தருடைய தலைய வெட்டணும்னா என்ன சார்ஜ் பண்றீங்க? அது தலை சைஸ பொறுத்து இருக்கு. ஓஹோ, சைஸ் வாரியா ரேட் வச்சிருக்கீங்களா? சரி, இப்ப காலு கை இப்படி பார்த்து பார்த்தா கலட்டி எடுக்கணும்னா பார்த்து பேமெண்டா கொடுக்கணுமா, இல்ல ஒரே லம்சமா மொத்தமா கொடுக்கணுமா? முத்துகிருஷ்ணா, ஐயாவுக்கு ஒரு ஜாப்தா கொடு. கண்ணா, ஜாப்தாவா ரெடியாவை, போகும்போது வாங்கிக்கிறேன். இதை விட்டுட்டேனே. ஒரு கிளுகிளுப்பான விஷயம் சொல்ல போறேன். கிளுகிளுப்பான விஷயம். ஒரு 5-6 பொண்ணுங்களை ரேப் பண்ணணும். எல்லாம் ஏ கிளாஸ் உருப்பிடிங்க. கண்ணா, நீ தான் பண்ண போற, அண்ணன் சொல்லுவாரு. ஆமா, உங்களுக்கு தான் டெல்லியில எக்கச்சக்கமா செல்வாக்கு இருக்குதே. ஒரு 4-5 ஸ்மக்லிங் கேஸுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நீங்க மாட்டேன்னு சொல்லப்படாது. எல்லாம் உள்ளூர் கேஸ் தான். ஒவ்வொரு கேஸா இங்க கொண்டு வரேன். வர்ற பணத்துல ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்குவோம். எப்படி எப்படி? ஆஹா 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 ஆஹா. பணம் போகுது, சுப சகுனம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி விவகாரங்கள்ல நம்ம சிநேகிதம் விருத்தி அடைய போகுதுன்னு தெரியுது. எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசும் போதோ இல்ல அதுக்காக வெளியே புறப்படும் போதோ எதிரில பணம் வந்துச்சுன்னா சென்டிமெண்டா சக்சஸ். முத்துகிருஷ்ணா, நான் 4 மணிக்கு வெளியே போறேன். பணம் ஏத்தாப்புல வந்தா நல்ல சகுனமா. நான் வெளியே போகும்போது ஐயாவை தூக்கிட்டு வாங்க. ஐயா, அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. இடம் தெரியாம வந்து கருடா சௌக்கியமானு கேட்டுவிட்டேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை என் பொஞ்சாதி மாங்கல்ய பலத்தை நீங்க தான் காப்பாத்தணும்னு. எழுந்துரு. அடிக்கடி பொஞ்சாதி மாங்கல்யத்துக்கு சோதனை வைக்காத முத்துகிருஷ்ணா. உலகமே சுத்துது. ஐயோ, சின்ன பையனா இருந்தாலும் என்ன அடி அடிக்கிறான், மறுபடியும் நீட்டுறான் கைய. டேய் படுவா, பல்ராமா, அடா வாடா என் பால்ய சினைதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் 2ஆம் கிளாஸாவது பள்ளிக்கூடத்துல படிச்சேங்கிறதுக்கு சாட்சியே இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா. என்னடா கிழவ மாதிரி ஆயிட்ட? என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல, ரொம்ப முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா? எப்ப எனக்கு நேரம் இல்ல, போயிட்டு வா. முத்துகிருஷ்ணா, அவனுக்கு பஸ்ஸுக்கு 2 ரூபா பணம் கொடுத்து அனுப்பு. இந்தாங்க சார். பரவாயில்ல, வேண்டாம். நான் இந்த 2 ரூபாய்க்காக வரல. என்ன என் பொஞ்சாதி இங்க அனுப்பிச்சாளே, அவளை யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என் நேரம் அப்படி. நான் வரேன். என்ன உலகண்டா, வாழவும் முடியல, சாகவும் முடியல. வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? லேட்டா? தீனனை பார்த்தேன். டே பல்ராமா, நீ என் பால்ய சிநேகிதண்டா. வராதவன் வந்திருக்கிற, இருந்து சாப்பிட்டு போடான்னு அன்பா பேசி. எனக்கு தான் அவரை பத்தி தெரியுமே. தீனதயாளு இருக்காரு. அவர் பேச்ச எடுக்காது. இது வரைக்கும் நான் கடமைத்தான் சுமந்துகிட்டு இருந்தேன், இப்ப அவமானத்தை சுமக்க வச்சுட்டேன். என்னங்க? நிறுத்து. தீனதயாளுவை போய் பாருங்க, நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்க, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேளுங்க. என்ன நெட்டச்சிய இப்படி ஒரு நிலைமை எனக்கு தேவையா? இதை விட உன் பொண்ணை சாகடிச்சுட்டு நீ செத்து தொலையலாம், அப்பதான் எனக்கு நிம்மதி. சமந்தி, சமந்தி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஒரு பைசா கூட புரட்ட முடியல. நீங்க சொன்ன சீர்திருத்தத்தை எல்லாம் என்னால செய்ய முடியாது. என்னங்க? சும்மா ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாண பிராப்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா என் பால்ய சிநேகிதன் தீனதயாளுவை பார்த்து
என் நிலைமைய கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்னு போனேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம சம்மந்தி கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்களே, நீங்க வாங்க உள்ள. அம்மா, என்ன இதெல்லாம்? ஏது வாசல்ல நின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் கத்துனீங்களே, உங்க பாலிய நண்பர் தீரதயாளு நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நான் அனுப்பின சீர்வரிசைங்க இதெல்லாம். இந்தாங்க பணம். தீனங்கிட்ட வாயை திறந்து எதுவுமே கேட்கலையே. தீனா, தீனதயாளு கண்ணன் கூட குச்சேலன் கொடுத்த அவலை தின்னுட்டு அவன் கட்டதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உதவி செஞ்சான். ஆனா நீ என் முகத்தை பார்த்தே என் அவலத்தை தீத்துட்டியப்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ உதவி கேட்க வந்த எனக்கே தெரியாம இவ்வளவு செஞ்சுட்டியப்பா. தயாளு, வராதேன்னு எத்தனை தடவை சொல்றது? ஐயா அவசரமா கையோட கூட்ட சொன்னீங்களா, அதனாலதான் வந்தேன். போனா அம்மா இருக்கும்போது வராது. இந்த இடத்துக்கு வருவானுங்களா ஐயா? பணத்தை வச்சுக்க. சரி, நான் சொன்னபடி முடிச்சுக்க. சரி, வரேன். போய் அந்த வேலையை உடனே முடிச்சிடுறேங்க ஐயா, வரேன். இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுக்காகத்தான் எங்க அம்மாவை கூட நான் சினிமாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏமாத்திட்டு எங்கேயுமே நீ தப்பிச்சு போக முடியாது. இன்னைக்கு ஒரு விட மாட்டேன். எனக்காகவே பிறந்தவன். விட மாட்டேன், விட மாட்டேன். எங்கடி ஓட பாக்குறேன்? யாரு? யாரு? என்ன காப்பாத்துங்க. முதல்ல என்ன காப்பாத்துமா? நான் இந்த வீட்டுல தனியா இருக்கேன். நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நடுராத்துல இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, யாராவது பார்த்தா என்ன தப்பா இருப்பாங்க. தயவு செய்து போயிடுமா. ஐயோ, நான் போக மாட்டேங்க. நான் வெளியே போனா என் உயிரும் மானமும் போயிடும். நான் போக மாட்டேங்க. போக மாட்டியா? ஐயோ, நீங்க இருந்தா ஏமானம் போயிடுமா. அம்மா, தயவு செய்து போயிடுமா. காலையில யாராவது பஞ்சாயத்து வச்சு தீர்த்துக்குவோம். போறேன், ஒரே அடி இந்த உலகத்தை விட்டே போறேன். தற்கொலை பண்ணி செத்து போறேன். அதான் ஒரே வழி. திருட்டு நாய, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்துட்டியா? எவ்வளவு நாளா உங்களுக்குள்ள அந்த தொடர்பு? வாடியம் பின்னால. கபாலி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நடுராத்திரில குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாதே, மரியாதையா போயிடு. விடியா, நீ என்ன அவனுக்கு சிவாரிசு? அவன் எங்க அக்கா அம்மாவ போனா போகுதுன்னு இந்த அனாதை கல்யாணம் கட்டின்னு நினைச்சா அது என்னடா சைடுல மேயுது. வா. நான் வர மாட்டேன். என் உயிர் போனா கூட உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். உன் நிழல மிதிச்சா கூட அது மகா பாவம். என்ன சொல்ற கேட்டுக்கிட்டே இல்ல? பின்ன என்ன போ. சத்தம் அடிச்சிட்டல? என்ன அடிச்சிட்டல? வேற என்ன உங்க நாளைக்கு தாத்தா பேசிக்க.
நாளைக்கு பேசிக்கிறேன். ம். நாளைக்கு பேசிக்கிறேன். ஏன் நிக்கிற? தூங்கி தொலை. சுவாமியே, சுவாமியே, 18ஆம் படி கருப்பே. என்னமா லட்சுமி, சௌக்கியமா? என்னமோ இருக்க. என்ன வழக்கமான குதூகலத்தை காணமே? வந்த உடனே வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன், கண்டும் காணாத மாதிரி இருக்கே. எதையுமே கண்டும் காணாம இருக்கிறது தான் நல்லது. என்னங்க குதூகலம் கட்டு போகுது? வீடு பெருக்கிறதும் சமைக்கிறதும் இதுதானே வேலை. ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வச்சிருக்காரு. ஐயா உன்னை நல்லபடியா தானே வச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? பேசினா தானே சண்டை. பேசலன்னா கூட தான் சண்டை வர. கபாலி, எப்பவும் எனக்கு துணையா என் கூடவே இருப்பா. அப்போ நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? அந்த பேரை ஏன் காது பட ஏன் சொல்றீங்க? நான் சொல்றது மயிலாப்பூர் கபாலி அப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவன் யாரு, எப்படிப்பட்டவன்? ரொம்ப சக்தி உள்ளவமா. அவனை நம்பினா எல்லா காரியமும் ஜெயமாகும். கபாலியினுடைய மகிமை உனக்கு தெரியுது. ஐயோ, நான் சொல்றது மாங்காட்டு கபாலிய, என் மாமா மகாபாவி கபாலிய. அவன் எங்க மானத்தை வாங்கி இவங்கள 4 பேர் முன்னால தலகுனிய வைக்கல. எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல. அவனோட இவங்களுக்கு என்ன உறவு? என் சம்சாரத்துக்கு மாமே. நீங்க சும்மா இருங்க. அந்த மகாபாவி கூட சிரிச்சு பேசுறாரு, அப்பா பணம் கொடுக்கறாரு, தப்பு தானே? என்னப்பா தப்பு? நேத்து தப்புன்னு பட்டது இன்னைக்கு நமக்கு நியாயம்னு படலையா? படும் படும். அந்த படுபாவிய நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. பாவத்தை கண்டுதான் பயப்படணும், பாவிகளை கண்டு பயப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவன் பேரை உச்சரிச்சாதான் அந்த அம்மாவுக்கு புல்லரிக்குது. அவன் பேரை நீங்க ஏன் உச்சரிக்கிறீங்க? என்னப்பா அந்த அம்மா சொன்னதை நீ டைப் அடிக்கிற? கபாலி உயர்ந்த மனிதன், கபாலி தெய்வ பிறவி, கபாலி கை கொடுத்த தெய்வம். கபாலி! ஐயோ, இதெல்லாம் கேட்காம என் காது செவிடாயிடக்கூடாதா? பைத்தியம். கபாலி மட்டும் இந்த அம்மாவை அன்னைக்கு அடிச்சு வரட்டாம இருந்திருந்தான்னா நான் இந்த அம்மாவை பார்த்திருப்பேனா? இந்த அம்மா என்ன பார்த்திருப்பாளா? நான் எங்கேயோ சைதாப்பேட்டையில சாராயம் வித்து உட்கார்ந்துருப்பேன். இந்த அம்மா மந்தவெளியில மத்தி மீன் வித்துட்டு உட்கார்ந்துருப்பா. அவன் என்னமோ அன்னைக்கு அடிச்சு வரட்டினா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், கட்டிக்கணும், இன்னைக்கு வாழ்றோம். அதுக்காக தான் அவனுக்கு பணம் காசு கொடுக்கறது. இப்ப புரியுதா? பகையாளிய கூட இவ்வளவு சுலபமா மன்னிச்சிடுறாரு. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை அப்பாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நான் போனதுக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்க போறாரோ? காப்பிய கொடுங்க. எனக்கு மோர். எங்க உங்களுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இன்னிய தேதி வரைக்கும் அது உங்களை அப்பாவியாவே நினைக்குது. அந்த நினைப்பு சாகர வரைக்கும் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பயங்கரமான நடிப்பு. உங்கள மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது. நடிப்பு தானப்பா. ஆ?
மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி மீது பூவை வைக்கிறாய் ஏழை நெஞ்சில் மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய் பாவை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய் ஏழை நெஞ்சில் மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய் தலையணை பஞ்சில் வைத்ததோ இல்லை நெருப்பினை அள்ளி வைத்ததோ மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி என் பெயர் சொல்லி நெஞ்சில் உள்ள ஆசை ஒன்றை இங்கே சொல்லியாக வேண்டும் வேண்டும் கண்ணே உந்தன் கண்ணம் தன்னில் நான் ஒரு புள்ளியாக வேண்டும் வேண்டும் நெஞ்சில் உள்ள ஆசை ஒன்றை இங்கே சொல்லியாக வேண்டும் வேண்டும் கண்ணே உந்தன் கண்ணம் தன்னில் நான் ஒரு புள்ளியாக வேண்டும் வேண்டும் சொல்ல செல்லும் அந்த வானின் மேகங்கள் பாதி வழியில் கரைந்து போனால் என்ன லாபங்கள் சொல்ல செல்லும் அந்த வானின் மேகங்கள் பாதி வழியில் கரைந்து போனால் என்ன லாபங்கள் ஏங்குது ராஜதேவதை கொஞ்சம் இழைத்தது ஈரத்தாமரை வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டுவிட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி என்னது பூவெல்லாம் பலமா இருக்கு அத பார்த்தோன்னே மூட புரிஞ்சுக்க வேண்டாமா நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க பொட்டச்சிகளை இப்படித்தான் என்னைக்காவது ஆம்பளைங்க ஆசையோட பக்கத்துல வந்தாங்கன்னா உடனே சர்வீஸ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கைதைக்கு மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில் தந்தானடி உன் பெயர் சொல்லி கையில் பட்டால் நோகும் என்று காம்பினை கிள்ளி உள்ளங்கையில்
தந்தானடி உன் பெயர் சொல்லி மொட்டு விட்ட வாசனை மல்லி வாங்கி வந்து ஆசையில் அள்ளி எழுதி வைத்தேன் கடிதம் ஒன்று இன்னும் அஞ்சல் செய்யவில்லை இல்லை அதிலே உந்தன் பெயரை தவிர அன்பே வேறு வார்த்தை இல்லை இல்லை எழுதி வைத்தேன் கடிதம் ஒன்று இன்னும் அஞ்சல் செய்யவில்லை இல்லை அதிலே உந்தன் பெயரை தவிர அன்பே வேறு வார்த்தை இல்லை இல்லை பாவை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய் ஏழை நெஞ்சில் மட்டும் ஏனோ தீயை வைக்கிறாய் பாவை உந்தன் கூந்தல் மீது பூவை வைக்கிறாய் ஏன் பயப்படுற உட்கார். ஏன் மூஞ்சியெல்லாம் மழை பெய்யுது? பயப்படாத, நாளைக்கு அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாத்தையும் பேசி முடிச்சிரும். அப்பாவும் பொண்ணு என்ன பேசிக்கிறீங்க? யாரை கூட்டிட்டு வர சொல்றீங்க? பாடு நானே அவனை எதுக்கு? நல்லா பாடுறானே, கச்சேரி வைக்கலான்னு. ஆ? அப்ப இல்லம்மா, பேசி முடிவு பண்றதுக்கு. ஓஹோ, பெத்தவ நான் இருக்க என்ன ஒரு வார்த்தை கேட்காம எல்லாம் நீங்களே முடிவு பண்றீங்களா? ஆ, நான் எங்க முடிவு பண்ணேன்? அவதான் முடிவு பண்ணி எல்லாம் பேசி இருக்காளே. இதோ கேள ராதா, நான் எப்போ உங்க வீட்டுக்கு வர்றது, உங்க அம்மா அப்பாவை சந்திச்சு நம்ம விஷயம் பேசுறது, எவ்வளவு நாளா உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன். மோகன், எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசவே மாட்டாரு. எங்க அம்மா தான் ஒரு மாதிரி, ரொம்ப கோவக்காரி. நம்ம விஷயம் தெரிஞ்சா ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா, பிடாரி மாதிரி குதிப்பா. ஏண்டி, எவ்வளவு தைரியம் உனக்கு? எழுந்துடி, நல்ல ஒரு பேரை கெடுக்க வந்தவளே, எழுந்துடி. ராஸ்கோல், எவ்வளவு நாளா இந்த வேலை? 3 மாசமாங்கோ. ஐயோ, என் மகன் போச்சு, மரியாதை போச்சு. செய்யறதை செய்துட்டு அவங்கிட்டே போய் பெத்த தாய பெடாரினா சொல்ற, ராட்சசினா சொல்ற. அப்பா, ஏம்மா என்ன ஒம்புக்கு எடுத்து வைக்கிற? அம்மா பத்தி கண்டபடி எல்லாம் சொல்லலாமா? அப்பா பத்தி எது வேணாலும் சொல்லலாம். எங்க அப்பா பொல்லாதவன், தூக்கி போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விடுவான்னு சொல்லி இருக்கணும். ஆமா, எங்க வீட்டு ஆம்பளை அப்படி எல்லாம் இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே. எவ்வளவு பெரிய தலைக்குனிவு. அடியே, நீ படிச்சது போதும். நாளையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போன காலை உடைச்சிடுவேன். பாவலட்சுமி, நீ போட்ட போட்ல குழந்தை உரிச்ச கோழி மாதிரி நிக்கிறா பாரு. உடு உடு. விட்டுடவா, தண்ணி தெளிச்சு விட்டுடவா. ஆமா, இவ பாடினதும் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அது எனக்கு எப்படி தெரியும்? அதாவது லட்சுமி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை. பாவம், அவங்க ஒரு டேப்பை கொடுத்து உன் பொண்ணோட ஆடல் பாடலை கேட்டு கழினா இன்னைக்கு கழிச்சேன். கடவுளே, இப்படி இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஏய், வாடிங்க, வாடினா. என்னம்மா? நாளைக்கு அந்த பையன் இங்க இருக்கணும். அவனை நான் தனியா சந்திக்கணும். அவன் கூட நான் தனியா பேசணும். ஐயோ வேண்டாம் லட்சுமி, அந்த பையன் ஒரு மாதிரி. சும்மா இருங்க, விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. ஏய், நாளைக்கு அந்த பையன் இங்க நிக்கணும். உங்க அம்மா அவனை சந்திச்சு தனியா பேசணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நீயே செய். ஐயோ சார், நான் ராதா கிட்ட 1 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்க அப்பாவை பார்த்து பேசணும். இதோ பாருப்பா, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. மன்னிச்சுக்கங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் வீட்டு மாப்பிள்ளையா மட்டும் இருக்கவே மாட்டேன். நான் அதை சொல்லல. அவ வாழ போற இடம் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, கண் கலங்க கூடாது. யார் சொன்னது வசதி இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்லைங்க. எப்ப நினைக்கிறேனோ அப்ப வசதியை ஏற்படுத்திக்க முடியும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கும் தெரியும். அடடே, கேட்டியா லட்சுமி? வாழ்க்கைன்னா என்னன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியுமாமே. அப்புறம் என்ன? ஏங்க, ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? பையன் எப்படிங்க? ஓ, எனக்கு பிடிக்கலையே. என்னங்க அராத் கேசா இருக்கிறான்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பையன் தன்மானத்தோட பேசுறான், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பேசாம இருக்கிறீங்க? இந்த வீட்டுல உன் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். நடக்கட்டும். அப்படி பட்டுக்காம பேசினா எப்படி?
லட்சுமி, தன் மேல எரிஞ்ச கல்ல திருப்பி எறிகிறவன் பைத்தியக்காரன், விழுந்த கல்ல வீடு கட்ட சேர்த்து வைக்கிறவன் கெட்டிக்காரன். இவன் கெட்டிக்காரனா பைத்தியக்காரனான்னு போ பாப்போம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க. அதனால் வர, நீங்க வாங்க. இத பாருங்க தம்பி, ஒரு பொண்ணு தன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் தான் அவளுக்கு உலகம். அதே மாதிரி அவனுக்கு அவதான் எல்லாம். தம்பி, உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்க என் மனைவிக்கு ரொம்ப சம்மதம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரப்படுது.